காஞ்சிபுரத்தில் மின்னணு சாதன கண்ணாடி ஆலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி இருக்கிறது. பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஆலை அமைக்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 640 கோடியில் ஆலை அமைக்கப்பட இருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது இந்த தொழில் முதலீடுகளை பொறுத்தவரையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து அவற்றை செயல்பாட்டுவதற்கு கொண்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் அதற்கான அனுமதிகளானது உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படிதான் தற்போது ஒரு நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவை சேர்ந்த கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம் லிமிடெட் ஆகிய இரு நிறுவனங்களிலிருந்து பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தை தொடங்கியது. இந்த நிறுவனமானது காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்திக்கு தொழிற்சாலையை நிறுவதற்கு தமிழ்நாடு அரசின் ஊக்குவிப்பு தொழில் ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த தொழிற்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதியை அளித்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 640 கோடி செலவில் இந்த நவீன முன் கவர் கண்ணாடி தொழிற்சாலை, அதாவது பெண் கவர் கிளாஸ் தயார் தொழிற்சாலை அமைய உள்ளது. இந்தியாவில் உள்ள பேனல் தயாரிப்பாளர்கள் மற்றும் கைபேசி உற்பத்தியாளர்களுக்கு இந்த கண்ணாடி கவரை உற்பத்தி செய்து வழங்க இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தினசரி 1 லட்சம் யூனிட்டுகள் தயாரிக்கும் அளவிற்கு திறன் கொண்ட தொழிற்சாலை மூலம் 840 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.